வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஓகே, ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ரயில்வே வந்து ஜேஇ நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரியா, இதுல என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரயில்வே துறை வந்து அஸ் பெர் த ஆனுவல் பிளானர் அவங்க என்ன பிளானர்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ, கிட்டத்தட்ட இது வரைக்கும் எனக்கு ஒரு 90% அதே இதில் தான் ஸ்டிக் ஆயிருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஜேஇ நோட்டிபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜேஇ நோட்டிபிகேஷனுக்கான வேகன்சியை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குரூப் டி உடைய டேட், அடுத்தது அண்டர் கிராஜுவேட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லா எக்ஸாம்ஸையுமே சர்ன்னு வேகமான ஒரு ப்ராசஸ்ல ரயில்வே இருக்கிறாங்க. சரியா, சரி. அப்ப இந்த ஜேஇ நோட்டிபிகேஷன் நமக்கு என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் படிக்கலாம், யார் யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது என்ன பே லெவல் அப்படிங்கறது அவங்களே கொடுத்திருக்காங்க. 35,400. ஏன்னா லெவல் 6ங்கிறது என்னுடைய பேசிக் பே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 35,400 பேசிக் பே கொண்ட ஒரு போஸ்டிங். சரியா, இதுல எதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன், அதுக்கப்புறம் கெமிக்கல் மெட்டலர்ஜி. ஓகேங்களா, இந்த 3 உள்ள வேகன்சிக்கு தான் எடுக்க போறாங்க. சரியா, சோ யார் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைரக்டாவே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல இருந்தா, சென்னை ஜோனோ இல்ல அலகாபாத் ஜோனோ இல்ல எந்த ஜோனோ அந்த மாதிரி இல்லாம டைரக்டா எனக்கு என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்தா ஜோன் வழியா கொடுத்திருக்காங்க. சரியா, சோ எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் அப்ரூவ்டு வேகன்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2570. இது கொஞ்சம் போன வருஷத்தோட கம்மி தான்ப்பா. போன வருஷத்துடைய வேகன்சி பாக்குறப்ப கம்மி தான். ஏன் இது போன வருஷத்தோட கம்மி அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜேஇ எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி எடுக்க போறனால நமக்கு வேகன்சிஸ் இனிமே வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்றது என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 3 வருஷமா சேர்ந்து ஒரு வேகன்சி வரதுக்கும் அந்த வேகன்சியை 3ஆ பிரிச்சு கொடுக்குற வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க நடந்திருக்கு. சரிங்களா, அப்ப எனக்கு 2570 வேகன்சி இருக்கு. ஓகேங்களா, சரி. ரெண்டாவது, சோ நான் சொன்ன மாதிரி இதுல என்னென்ன போஸ்டிங் நம்ம எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா, இந்த 3 போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. சோ இப்ப டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சோ இதுல அவங்களே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 3 போஸ்டிங் கொடுத்தாலுமே இதுல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே என்ன எலிஜிபிள் ஆர் இன் பே லெவல் 6. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்லையா, லெவல் 6னா எனக்கு என்ன 35,400. ஓகேங்களா, சரி. அப்ப ரெண்டாவது பாக்குறப்ப ஜூனியர் இன்ஜினியர், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப காமன் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும். சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, சிஎஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட கூடிய ஒரு காமன். அது நோட்டிபிகேஷன் வரையில எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்படின்னா டிப்ளமோ படிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பார்க்கலாம். ஆனா காமனா எனக்கு எதுக்கு அதிக வேகன்சி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஜூனியர் இன்ஜினியரிங் பிவே அண்ட் ஒர்க்ஸ் ட்ராக் மிஷின், இந்த பக்கத்துல நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறது அந்த பர்டிகுலர் போஸ்டிங்கான வேகன்சி தான் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா, சரி. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சார், அப்ப ட்ரிபிள் இசிஇ மெக்கானிக்கல்லாம் இல்லையா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ அதான் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் இன்ஜினியர், எதெல்லாம் நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா கேரேஜ் அண்ட் வேகன் அண்ட் தென் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ல. சோ இட் இஸ் ஆர் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் 195 வேகன்சி, அதுக்கப்புறம் கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் 63 வேகன்சி. ஓகேங்களா, இது எல்லாமே எனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கக்கூடிய ஒர்க்ஸ் உடைய வேகன்சி கொடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதே ஜூனியர் இன்ஜினியர் தான். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஜெனரல் சர்வீஸ் 112 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் டிஆர்எஸ் 117 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் டிஆர்டி எவ்வளவு 95 வேகன்சி. அப்ப எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 112, 117, 95. ஆனா ஒரு லாஸ்ட் நோட்டிபிகேஷன்லாம் பாக்குறப்ப நம்ம என்ன இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே காமனா எல்லாமே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் தான் வந்துருச்சு. நம்ம பர்டிகுலரா பார்க்காம காமனா ஜூனியர் இன்ஜினியர் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நம்மளுடைய கோர் டிபார்ட்மெண்ட், நான் இப்ப ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுவா தான் இருக்கணும். அப்பதான் எனக்கு என்ன அப்படின்னா படிச்சதுலேயே வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது இசிஇ முடிச்சிருக்கிறவங்க, சிஎஸ் முடிச்சிருக்கவங்க அந்த மாதிரி ஆள்களுக்கு. சரியா, சிக்னல் பாத்தீங்கன்னா 90 வேகன்சி இருக்கு. அதே டெலிகம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா 98 வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 10% வேகன்சி. சரியா, அப்போ ஓவரால் 2570 வேகன்சில இருக்கக்கூடிய ஸ்பிளிட் அப் நம்ம இப்பதான் பார்த்திருக்கோம். சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 2-3 விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்திருக்காங்க. அந்த விஷயங்களை மட்டும் நான் கொஞ்சம் மேற்கோளிட்டு காட்டுறேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வேகன்சிஸ் ஆஃப் category with identical post parameters will be clubbed for recruitment process. The notification mentioned will be department as similar post clubbed.
இதுக்கப்புறம் இதே குவாலிபிகேஷன்ஸ்ல இதே மாதிரி வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இது கிளப் பண்ணப்படும். அதாவது 2570 வேகன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்தந்த ஜோனுடைய பொறுப்பு அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல ரொம்ப குறிப்பிடுறாங்க. இந்த மூணாவது பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜோனல் ரயில்வேயோ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு சப்மிட்டட் த ஃபைனல் இன்டெண்டன்ட். அதாவது இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வேகன்சி ஜூனியர் இன்ஜினியர்ல தேவைப்படுகிறதா அப்படிங்கறத லாஸ்ட் 1 வீக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சப்மிட் பண்ணணும். அதனால நமக்கு என்ன அப்படின்னா வேகன்சி என்ன ஆகலாம், வேகன்சி மேபி இன்க்ரீஸ். ஒரு 1 வீக்ல சப்மிட் பண்ணல கொஞ்சம் வேகன்சி அதாவது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது, ஒரு இன்னொரு 300 400 அப்படிங்கிறது நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா? சரி, அப்ப இதுக்கு என்ன சார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம எல்லாமே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு தான் பார்த்தோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி பாக்குறப்ப பிஇ முடிச்சவங்க எழுதிக்கலாம், டிப்ளமோ முடிச்சவங்க எழுதிக்கலாம். அதுதான் அந்த லைன்ல நோட்டிபிகேஷன்ல கொடுப்பாங்க. டிப்ளமோ ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி பிஇ ஆர் பிடெக் இன் ரெலவென்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. கிளியரா என்ன கொடுத்துட்டாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னா எனக்கு 18 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம் இந்த எக்ஸாம் ஜூனியர் இன்ஜினியர். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஓபிசியா இருந்தா 3 வருஷம், எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 வருஷம், ஜென்ரலா இருந்தீங்க அப்படின்னா நோ ரிலாக்ஸேஷன். சரியா? இது நம்ம இதெல்லாமே காமனா இருக்கிறது. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னா வித் இந்த கோவிட் இருக்கனால 33ங்கிறத வந்து 36ஆ கொண்டு வந்திருந்தாங்க. அது 1 இயருக்கு மட்டும் தான் அப்படின்னு ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லி தான் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்க்கல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல என்னென்ன இன்ஜினியரிங் வருதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் ஆர் காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம். அதாவது ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் அண்ட் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரீம்ல மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம். ட்ரிபிள் இசிஇ இது ரெண்டுமே எனக்கு என்ன இசிஇ கொடுக்கல, ட்ரிபிள் கொடுக்கல, நான் எலிஜிபிள் இல்லையா சார்? எலிஜிபிள் தான். எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம்ஸ். இது கூட எனக்கு எந்த சப்ஸ்ட்ரீம்னா செய்யலாம். இஎன்ஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நீங்க கொடுக்கவே இல்லை, ஆனா என்ன சப்ஸ்ட்ரீம் அது? எலக்ட்ரானிக் உள்ள சப்ஸ்ட்ரீம். அப்ப எல்லாமே நீங்க சப்ஸ்ட்ரீம் சொல்லி செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஐசி இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மிஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மார்க்கெட்டிங் இந்த இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எய்தர் பிஇ ஆர் டிப்ளமோ ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். சரிங்களா? பிஇ முடிச்சவங்க எலிஜிபிள் தான், டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சரி, அப்ப கெமிக்கல் இது மட்டும் முடிச்சவங்க என்ன போஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப a bachelor's degree in science with physics and chemistry as a subject with a minimum of 55% marks. இவங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ்ல முடிச்சவங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எவ்வளவு பர்சன்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், 55% மார்க் இருக்கவங்க மட்டும் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்டோட போஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? சரி, அப்ப இது இல்லாம என்னென்ன போஸ்டிங் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஜேஇக்கு வந்து லாஸ்ட் டைம் என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் இருக்க போகுது. சிபிடி 1க்கு மேக்ஸ் 30 மார்க், இன்டெலிஜென்ஸ் 25 மார்க், ஜெனரல் அவேர்னஸ் 15 மார்க், ஜெனரல் சயின்ஸ் 30 மார்க். சரிங்களா? நம்ம யூடியூப்ல என்ன அப்படின்னா சயின்ஸோட சீரியஸ் குரூப் டிக்காக கொண்டு போயிட்டு இருக்கோம். அது ஜேஇல வர எக்ஸாம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதை பாக்குறவங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சிபிடி 1ல பார்த்ததுக்கு அப்புறம் சிபிடி 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து வர நோட்டிபிகேஷன் வரையில அதை கிளியரா சிபிடி 2ல என்ன கேட்கிறாங்க, பிளஸ் மற்ற விஷயங்கள் மற்ற ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் கேட்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? லெட்ஸ் ஸ்டே வித் us. ஓகேங்களா? ஃபார் an அப்டேட்ஸ். ஓகேங்களா? see you all. அடுத்த வீடியோல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், என்ன அப்டேட்ஸோ இல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோங்கிறத பார்க்கலாம். சரி, இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? see you all. Thank you.